சத்தங்க. ஹலோ எங்க வச்சு இன்னர் வை சார் பேச குறைங்க போ. ஹலோ அடந்த வனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளியறி உடமரம் தாண்டாவனுக்கு என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனியையா கொஞ்ச நேரம் இந்த மதுரை மாநகரம் இங்க உள்ள இந்த பாண்டி முனியாஸ்வரனை கூட்டிக்கிட்டு நீ எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர வீச்சருவா ஆனா ஆளுயர வீச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணியே கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டாலாம் தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி 5 ஜடை பரசி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதடா இந்த எத்திமாரா ஆடாத ஜாமியம் என் கல்லியறி உடம்பர தனக்கு புட்டாட இறங்காத ஜாமியம் என் காலி முனி எனக்கு புட்டா இறங்க நீ அள்ளி கொடுத்த சாப்பு இதுவரைக்கும் நாட்டில் அரும்பு குறைஞ்சதில்லை இங்கே வந்திருக்கு மக்களுக்கு நீ காமாடு நலமாடு காத்து கடைசி வர காத்தரலணும் என் ஜாமி ஹலோ ரெடி கேமரா ரோலிங் அது யாரா வெளியே ஆக்ஷன் சொல்லுவேன் வளச்சுருட்டது எங்க பாண்டி முனி மாடு வலது கொம்ப சாக்கிது தலைவான்னு எவனாவது பேசு கப்ளிங் அந்துவோம் ப்ரோ இடியாப்போ இந்த பக்கம் புடிமே இழுச்சு புடி பவன மதுரா நிலையே பஞ்சநாதன் தனகே பவன மதுரா நிலையே பஞ்சநாதன் தனகே பாவராகனாலதிக பிரயோதிதானேக பாவராகனாலதிக பிரயோதிதானேக பாவனமதாகினி பக்கி மோததந்தாகினி பாவனமதாரி பத்ரமதாரி தேவகமமோச்சனி திக்ரமராணி தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா திமிக்கிட தாளமிதங்கம் திமிக்கிட தாளமிதங்கம் திமிக்கிட பாட்டமிதங்கம் திமிக்கிட தாளமிதங்கம் பிரமாதாலகரே கஜானினே பிரமாதாலகரே கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி தடித கோட்டி துரகன தாட்டி எதிக தோடி துரகன தாட்டி கோட்டி துரகன தாட்டி எதிக தோடி சுரகன
ஆண்டவனே சங்கரி கஜானன ஆண்டவனே சங்கரி நாடக மங்கள நாடக பூஜித சோமசுந்தர கௌரி கஜானன சோமசுந்தர கௌரி கஜானன ஆண்டவனே சங்கரி கஜானன ஆண்டவனே சங்கரி பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வீடரேது வாராது எப்போதும் வாழ்வீடரேது வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே உன் திருப்பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து முருகா உன் திருப்பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் திருவுள்ளம் கணிந்து சினமாய் போற்றும் என்பார் திருவுள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் பன்னக சயனை மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்தி போட்டிடும் குமரா வண்ண மகிழேறும் வடிவேலழகா வண்ண மகிழேறும் வடிவேலழகா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே பதிமலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும்
ஸ்ரீனிவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 வெங்கடேசா. ஆயிரம் உறவு முன்னே தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுனா என் தாயடா ஆசைப்பட்டே எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்கிறனா தாயடா ஈழவட்டமானாலும் என்ன தெட்டி குளிக்க வைப்பா ஈழவட்டமானாலும் என்ன தெட்டி குளிக்க வைப்பா ஏமாந்த பிள்ளையை எண்ணி இதயத்தை அவ கொடுப்பா ஏமாந்த பிள்ளையை எண்ணி இதயத்தை அவ கொடுப்பா கட்டெரும்பு உனக்கடிச்சா கத்தி கத்தி அவ துடிப்பா கட்டெரும்பு உனக்கடிச்சா கத்தி கத்தி அவ துடிப்பா பித்தவளுக்கு கை மாறுதா பிள்ளை என்ன தேடிடுவார் என்ன பெற்றவளுக்கு கை மாறுதா இந்த பிள்ளை என்ன செய்திடுவார் உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுடா தாயடா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுக்கு பிள்ளை மனம் பாத்தி பசி மரப்பா பால் கொடுக்கு பிள்ளை மனம் பாத்தி பசி மரப்பா நெஞ்சினிலே நடக்க வைப்பா நீலாப பிடிக்க வைப்பா நெஞ்சினிலே நடக்க வைப்பா நீலாப பிடிக்க வைப்பா பிஞ்சி விரைவில் நகம் கடிப்பா பேச சொல்லி அவ தெரிப்பா சின்ன பிஞ்சி விரைவில் நகம் கடிப்பா பேச சொல்லி அவ சிரிப்பா உனக்கும் எனக்கும் அம்மா பொருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுடா தாயடா ஆசைப்பட்டே எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா கொஞ்சம் வெடி கொஞ்சம் ரிப்பாட்டுங்கண்ணே ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் ராத்தி கிடைக்க வேண்டி எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆத்தி கிடைக்க வேண்டி எனக்கும் ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அன்னை மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் அன்னை மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே அத்தா மாரே ஆஹா
கிடைக்கணும் எல்லாரும் மைத்த தருவாங்க அத்தை மாறே மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேண்டிய எனக்கும் ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க அன்பு கிடைக்க வேண்டிய எனக்கும் அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அப்பா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கும் ஐயா மாறே அத்தை மாறே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் இந்த வெடியை வச்சு விட்டது யாரு வெடிக்க என்ன ஒரு 4 மணி நேரம் ஆகுமா வெடி போடலாம் ஜாத்திரை போடணும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போறதுக்கு தானே கிணத்து வெடியா ஆய் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சூப்பர் போதும்பா எம்கேஆர் பயலுக நாமெல்லாம் வருங்காலத்தில் எத்தனை உங்களை குடிய கிடக்க போறான் அவன் வெட்டு அள்ளிட்டான நீக்குற காரை மாதிரி இடியாப்பம் இந்த வந்துட்டேன் ஹலோ சாமியை நிப்பாடிக்கிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் இங்கே வானே என்ன பையில வச்சுக்கிட்டே தெரிய என்னது இளங்கொடியா என்னது என்ன வச்சு தெரிய மாலை ஓட போறியா வாங்க நிற்கிறவெல்லாம் தயவு செய்து அங்கே உட்காருங்க கிரிச் மாலையை ரொம்ப நேரம் போட மாட்டேன் அன்னைக்கு ஒரு ஊரில் சித்தரம்பு இருந்துச்சு தெரியாமல் கடிச்சு வச்சுக்கிட்டாங்க அதான் ரைட் கேமரா ரெடி மாலை உன் பேர் என்னப்பு எந்த ஊர் மூச்சு எழுத்து விடு வேலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த எம்கேஆர் ஈடு செய்ய முடியாத உறவுகள்னா அந்த தமிழ் உறவுகள் தான் என் அண்ணன் தம்பி வாழ்த்து காசு இருந்தால் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ சரி போய் மாத்திரை போட்டு வா பாண்டி முன்னி கருப்பேன் காப்பாற்றி தரேன் சரக்கு அடிக்காத வாடை தாங்க முடியாடா அண்ணே இந்த வெடியை நிப்பாட்டினா நாடகம் நல்லா இருக்கும் ஏன் அப்படி வெடி எக்கோ வைங்க மாப்பிள்ள ஹலோ அண்ணே தண்டதான் வணங்கி அருமைநல்ல மருதமணி புத்ரு ஆய் சுண்டலி அருமைநல்ல இங்கு வந்திருக்கும் சபைய வணங்கி வீரபாண்டிய நகரிலே கட்டண கட்டழகி நமக்கு பாண்டி முன்னி குடியிருக்காம் குங்குமம் போட்டழகி கமான் கோரஸ் லேடிஸ்லாம் ஆடலாம் கேமரா அண்ணே தந்தான் வணங்கி உனக்கு மதுரை நல்ல மாநகர என் பொண்ணா போய ஜாமீனா இந்த பாண்டி முன்னே அண்ணே தந்தான் வணங்கி ஆமா ப்ரோ கமான் ப்ரோ சாமியை கும்பிடு பாண்டி முன்னி போயில அருவாக்கு சொல்லி வச்சா ஏன் பாண்டி முனி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா என் பாண்டி முனி ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி எனக்கு பாண்டி முனி வாசல் அடிய குங்கும பொட்டழகி ஆவடா பாண்டி முனி வாசலிலே குங்கும பொட்டழகி ஆளு இரவிச்சருமா மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணீரை ஓட்டி
புடியரவா கேட்டவர தந்துருமா ஏ சாமி கேட்டவர தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி அகிருத்தி நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழமாமா வண்டி திருமணம் ஏழை ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோ ஏழை ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோ ஏழை ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோ ஏழை ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோ போட்டி ஆதி கிளவை வளர்த்த காரி மாட 2 போட்டி நம்ம காரி மாட 2 போட்டி காச்சமல்ல 2 போட்டி காச்சமல்ல 2 போட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏ மாமா சாயங்காலம் போற வண்டிய ஏ மாமா சாயங்காலம் போற வண்டிய ஏ மாமா நம்ம பாண்டிமுனி வாசலுக்கு ஏழரமா போய் பாண்டிமுனி வாசலுக்கு ஏ மாமா ஏலோ ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலமாமா ஏலேலோ டேய் உட்கார்ந்து எடுப்பா தம்பி உட்கார்ந்து பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலானே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன் எம்கேஆர். அதே மாதிரி ஆண்கள் என்னங்கய்யா துப்பாக்கி இருந்தால் எடுத்துட்டு வாங்க ஒரு 2 பேர்த்த சுடணும்யா. என்னைய பார்க்க சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தா சிவகங்கை தான் என் மாவட்டமே. வணக்கத்தா படிச்சுக்கிறேன் எடுத்தா என்ன மனு கொடுக்க மாதிரி எழுதிட்டு வந்திருக்க. எனது அன்பு தம்பி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்க. எம்கேஆர் அன்பாலயம் என்று சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். அன்பு உள்ளம் சிவகங்கை மாவட்டம் என்ன ஊர் தான் கிடாபுரி கிராமம் எம் சுந்தரவள்ளி பிரகாஷ் ஊர்காவல் படையில் வேலை பார்க்கக்கூடிய சிவகங்கை இருப்பு கருப்பாயூரணி அவள் சார்பாக பொன்னாடி அணிவித்து ஊர்காவல் படையில் உங்கள் வீட்டுக்கார வேலை ஆக்குறாரா நீ பார்க்குற 100 ரூபா தர்றிய என்னத்தா போட்டோ எடுக்கவே மாட்டாங்க கட்டாளி மைங்கவங்க. காலையில் கேட்டால் கேமரா ஃபிலிம் இல்லை மயிரை புடுங்கலேன்றேன். நான் பார்த்துக்கிறேன். நன்றி தாயே. எடுத்தீங்களாடா ஆண்கள் என்ன நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் உட்கார சொல்ல முடியாது ப்ரோ. அப்படித்தான் ஒரு ஊரில் சொன்னேன் என் காரை மறைச்சி அடிக்க வர்றாங்க. அவ்வளோதான் விதி. கூட்டம் இல்லை அப்படி இல்லை உங்கள் ஊரில் இடம் இல்லை. அதனால தான் கத்தியை தீட்டுவதை விட பேனாமுனை தான் பெரிய ஆயுதம் என்று சொன்னார் தீபக் பாண்டியன். அது ஒன்றும் செய்ய முடியாது. நேற்றெல்லாம் நான் போன ஊரில் மேலே மரத்தில் ஏறி முண்டை தேன்றாட்டில் இருக்காமல் தெரியாமல் ஏறிட்டாங்க. கொலைவு கடிச்சு வெதர் வீங்கி போச்சு. என்ன செய்வேன் விதி. பெண்களை பூரா அன்னை தெரசாக வணங்குறேன் எம்கேஆர். ஏன் கத்திரியத்தா என்னத்தா ஏன் கத்துற? திஸ் நாடகம் நோ ஆடலும் பாடல். உண்மையிலே நேற்று நாடகம் வேறு இன்னைக்கு நாடகம் வேறு. அதுவும் வள்ளி திருமணம் இதுவும் வள்ளி திருமணம் தான். இதில் 2 பொம்பளை டான்ஸ். மருதமணி அவனுக்கு ஒரு ஃபேர் இருந்தால் தான் வருவோம்ன்றேன். ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. வெட்டி உள்ளே போய் பாரு அப்படியே சுருண்டு நட்டுவாக்காளி மாதிரி அந்த பொம்பளையை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா.
உனக்கு எச்சி புத்தி இருக்குமா? ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரியா? ஆனால் ஆண்களை விட எல்லா துறைகளையும் இன்று அதிகம் செய்தவர்கள் பெண்களே. சார் போய் புதக்குன்றா, இவன் யாரா? பேர் போனது விஜயகுமார் மைசெட். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து இத்தனை ஆண்டுகளில் அதிகமாக நான் நாடக மேடையிலே பாடி பேசி நடித்த மைசெட்னா திருப்பவனம் விஜயகுமார் என்பது தான் எனக்கு பெருமை. மறக்க மாட்டேன் அவங்களெல்லாம். இது பூரா நான் வரும்போதெல்லாம் சின்ன புத்துரு, இப்போ பூரா விட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடியாப்பம், ஏய் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அவன் வித்தானா விற்கலையாடா? ஒரு வீட்டுக்கிட்ட போவேன், இடியாப்பம். அடுத்து மச்சான் ஓ வீட்டுக்கிட்ட வரேன் மச்சான், இடியாப்பம். அவன் எவன் சொல்லி அவனை காசை வெட்டி போடல. நான் வாங்கத்தா இந்த நாடகத்துக்கு போகிற எப்படி காணும்? கட்டில் தூக்கிட்டு வா. கட்டில், சிலிண்ட்ரு, நாய். இங்கே வர முண்டா சந்தனம் தேய்க்காம அடே கழுத்திருப்பேன். ஒரு ரூபா சந்தனம் கிடையாது, போடா. நீங்கள் அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று உடம்புல நோயும், 2வது கடன் இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா அவன் தான் இந்த உலகத்தில் புனிதமான மனிதன் ஆவான். பொம்பளையாலாம் இந்த பக்கமெல்லாம் லோனு வாங்குறீங்களாத்தா? லோன் வாங்கி வை. லோனுக்காரன் வந்தவொடனே போய் கருப்பாரணி பள்ளத்துக்கு போய் படுத்துக்க. லோன் வாங்கக்கூடாது. தன் கணவர் எந்த அளவுக்கு சம்பாரித்து வர்றாரோ அதை வச்சு நீ பிழைக்க கற்றுக்க. உன் வீட்டுக்காரர் 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவார், அதுக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் போல எங்க அவள் இந்த தண்டி ஓட்டிருக்கா அப்படின்னா நீ சைக்கிள் செயினத்தையும் எடுத்து போடும். சிரிக்காதையா, சிரிச்சுக்கங்க. இதாவது பரவாயில்ல. சமீபத்தில் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுறவன் போல் கோளார போடுன்னு சொன்னால் அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டாளுங்க. சாச்சி விட்டோடனே டிரைவர் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன். அடியே கல்பனா, என்னங்க போய் சேர்ந்துட்டீங்களா? நேரம் சேர்ந்துருப்பண்டி. சத்தியெல்லாம் என்ன செய்கிறார்கள்? யார்? டிரைவர் பொண்டாட்டி. சத்திய உர மல்லாந்து கிடக்கிறாளுங்க. வண்டி சாய்ந்து விட்டது. அதில் ஒரு ஓம் சக்தி பொம்பளை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கு. இந்த ஆண்டு சக்தி நம்மளை சோதித்து விட்டா, மயத்தை பிடுங்கிட்டா. நீ போய் குத்தாட்டம் போடுறவன் போல உனக்கு அத்தனை சீட்டு இருக்கலாம், 5 ஆட வேண்டியதானே. டிரைவர் பாவம், அவனே பொண்டாட்டியை விட்டுட்டு இருந்தா. அவன்கிட்ட போய் யமுனா நதி கரையோரத்தின் அவன் சத்தி அங்கிட்டு போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க ஓட்டுங்க சத்தி. கந்தா உந்தன் அவன் கீராடுக்கு பதிலாக அவன் ராட ஆட்டி சாச்சு. இந்துக்கள் கலாச்சாரம் தவறு என்று சொல்லவில்லை, ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. ஆனால் அதை தவறா ஏன் பயன்படுத்துறியே? உன் மன கஷ்டம், உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சி தானே நீ மாலை ஓடுற. அப்புறம் என்ன பெட்டி ராஸ்கல் உனக்கு குத்தாட்டம் இருக்குது. அதுலேயும் முதல்ல லிஸ்ட்டு போட்டுருவாங்க. சத்தி யார்? அந்த தலைவி சத்தி. அவங்க தான் முன்னாடி உட்காந்து லிஸ்ட்டு பார்த்துட்டே வருவா, கால் மேலே காலை போட்டு. புவனேஸ்வரி 300 ரூபா தர வேண்டும் சத்தி. அவ இங்கிட்டு மாரியம்மாள் 600 ரூபா தர வேண்டும் சத்தி. இவங்க முன்னாடி அந்த வாரம் அந்த தலைவி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கணப்பு ஓவராக இருக்கே, மசத்தை அறுத்து. தலைவி சத்தி அடுத்த வருஷம் ஹேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க, எல்லா பேத்துக்கும் மொங்கு வண்டி ஓட்ட சொல்லி கொண்டு வாங்க. அதே நல்லது. ஏன் சொல்கிறேன்னா கவனம் தேவை. நீங்கள் அத்தனை பேருமே மனம் நொந்து மற்றவங்க மாதிரி நல்லா இருக்குன்னு நினச்சித்தே மாலை ஓடுறிய. என்ன கையை காட்டுற? பெரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்மு வர்றாரு, உட்காந்து பாருப்பா. என்ன சீட்டு கிடைக்கலையா? வெற்றி தேட்டரா? இந்த நிற்கிற ப்ரோ உண்மையிலே நிற்கிற ஆளுகளுக்கு தான் நான் ரொம்ப கையெடுத்து கும்பிடுவேன். நீ எம்புட்டு ஒன்றுக்கு வந்தால் கூட நகண்டு போயிடலாம். கூட உட்காந்த யூ 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 ஒன்றுக்கு வந்து அப்படியே இரு. அடுத்த விட்ட வரும்போது பேம்பஸ் மாட்டிக்க. பேம்பஸ் இல்லாத தலாணி வச்சுக்க ஓதமாக. இவருக்கு வடிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் தான் வாத்தியார். உண்மையிலேயே இந்த இளைய சமுதாயத்திலே ஹார்மோனியம் வாசித்து மியூசிக் என் நண்பன் நிறைய பேர் வந்து தச்சனை வையி அதை வையின்னு சொல்லித்தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் 1 ரூபா கூட எதிர்பார்க்காமல் கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவருக்கெல்லாம் இசையை கற்றுக் கொடுக்கிறான் இந்த தமிழனை வணங்குறேன். எம்கேஆர். நன்றி நண்பா.
ஏன் அவர் போயிட்டே இருக்காரு? அப்போ உள்ள போய் பொம்பளை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போ. இந்த பால் கவிச்சு அடிச்சு தர்றேன். தென்பாண்டி இங்க இருக்க தீவக்கு பாண்டி. உண்மையிலே இப்படி ஒரு மனிதர்கள்லாம் உங்களை அத்தனை பேருக்கு ஒன்று சொல்றேன். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் எம்கேஆர் சொல்றேன், வர்ற இளைய சமுதாயம்லாம் படிங்க படிங்க. படித்து பெத்த தாய் தகப்பனை கண்கலங்க விடாதீங்க. நீ பிறந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துட்டு இப்படி ஒரு தியாக மனுஷனா வாழணும் நீங்கள்லாம். அதே போய் ஒருத்தனை போய் காற்ற கடிச்சான், தொடையை கடிச்சான், அவனை போய் கொலை பண்ணான் கிடையாது. நீ படித்து பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவியிலே இன்னார் மையம் இப்படி இருந்தேன், இத்தனை பேர்த்துக்கு நல்லது செஞ்சான்னு பேர் எடுத்துகிட்டு போ. உங்களை அத்தனை பேரையுமே நான் வணங்குறேன் எம்கேஆர். ஒரே ஒரு விஷயம் அது சொல்லிக்கிறேன். ஆம்பளை பையில பூரா காலையில் கிளாஸு கொட்டாச்சியை கழுவிட்டு போய் அதை மூத்திரத்தை வாங்கி குடிங்க. சிச்சுக்கங்கடா மயிர்களா, படிக்கணும். அதுக்கு என்ன படிக்குது, அதுக்கு மைண்ட் செட்டு பூரா அதே தான். போயிட்டு வந்தவனே அவங்க அம்மா சொல்கிற வேலையை கட்டுன்னு மொட்டை மாடியில் போய் புத்தகத்தை படிக்குது. நீ வந்தவனே அவங்க அம்மாட்ட கேட்குற, எம்மா செல்லுங்கம்மா, அவன் தான்டா. உடனே அவனை சொல்ல, நீ படிச்சியாக்க மயிறு படிங்கடா. இவங்க மேலே போய் மொட்டை மாடியில் பிரிப்பேட விளையாடுறாங்க. ப்ரோ அங்கே வரேன் ப்ரோ, ப்ரோ அவனை சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ இவனை அடிங்க ப்ரோ. எங்கே அடிப்ப? இவன் தானே இங்கே போகும்போதே டீச்சர் அளவு பண்ணுறானே. ஹலோ அடுத்த பாடம் நடத்துறது ப்ரோ, ஏன் ஆளு ப்ரோ டீச்சரை போங்கடா, என்னத்தை படிக்க. தென்பாண்டி முத்துப்பாண்டி, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம், நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு, ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரப்பா, அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு, தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பனையூர் சமயன் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குல வீரர்களே, வருக வருகன்னு எங்கட பாக்குற முண்டை. தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம், நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அங்கே விண் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. விண் மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி அட மதுரலாண்டி, அட திருப்பவனம், அட திருப்பாச்சத்தி, ஏ மானாமதுரை, ஏ பாத்தியனூர், ஏ பரமக்குடி, அட சத்திரக்குடி. ஒரு டோல் கட்டா மண்டி நின்றுச்சு, கம்பி தூக்கிருச்சு, அட நேரா போனா அட 4 ரோடு, அது ராமநாடு, அட ஏரியாச்சு, அட பாம்பன் பாலம், அட இறக்காச்சு, அட இடது பக்கம், அட பேக்கரம்பு, அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் தெரியலையே. ஆனால் அப்துல் கலாம் நல்ல மனுஷன், முதலே செத்துட்டார் அவர். இந்த போதும்ப்பா, நீ அப்துல் கலாம் வணக்கம் போட்டது போதும் போதும், உட்காரு. உன் வீரத்தை உன் பாசத்தை நான் பாராட்டே, உட்காந்து தொலை. 2 தடவை கும்பிடுறான்னா கட்டிங்க போட்டேன்னு அர்த்தம் எனக்கு தெரியும். போதும்ப்பா, நிறைய பேர் கோஹோன்னு அழுகிறான்னா கோயந்தா போட்டேன்னு அர்த்தம் வை. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தவன் அந்த எம்கேஆர். உட்காருட்டா. ஆமாம், இவன் நான் காசு கொடுக்க வந்தவனா? சரி, இவன் டவுசர் கலர் தெரிஞ்சடா. அள்ளிட்டானடா ஆளு, முத்துச்சிரிப்பி மாதிரி வருவாடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன் பேர் என்னப்பா?
என்ன படிக்கிற? இந்த வருஷம் எவ்வளோ மார்க் வாங்கின? போய் பாடு. மார்க்குன்னு சொன்ன உடனே இந்தா அப்போ அந்த லட்சணத்தில் படிச்சிருக்கேன். வீரபாண்டிய நகர் டாஸ்மார்க் டாஸ்மார்க் சுந்தர் 1000 அவராது 1000 ரூபா கொடுத்தாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. என் டிரைவர் வேறு டிராக்டர் ஓட்டினேன். அவன் தூக்க வரிசையில் காரை கொண்டு போய் பிஞ்சக்காட்டில் சால் அடிச்சே வந்து நிப்பாட்டேன். என்னைக்கு பிடி வர போகிறானோ. என்ன நிற்கிறோம்? எங்கே வந்து உட்காரேன் பாடுறாவன். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னும் சமீபத்தில் பாகிஸ்தான் போர் தொடுத்தாங்கல்ல. இன்னும் எத்தனை நாடுகள் போர் தொடுத்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அத்தனை நாடுகளும் பார்த்து பயப்படுவது இந்தியாவை அல்ல, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனை நினைத்து பயப்படுவது உலக நாடுகள். அவர்தான் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். நம்ம தமிழனை பார்த்து சிங்கப்பூர் ஓனர் பயந்துருக்கேன். சிங்கப்பூர் ஓனர் அவனை வேலை இல்லை தமிழ்நாட்டுக்கு போடான்னு இருக்கார். அவன் ரூம்பை சாத்தினவனே எலும்பு சம்பளம் வந்துருச்சிருக்கேன். அதை நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் போட்டு விட்டேன் சார் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா சிங்கப்பூர்காரன் மொழியே வேற மாதிரி இருக்கு. எலும்பு சம்பளம் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவர் சிங்கப்பூர் கம்பெனியை தமிழ்நாட்டுக்காரன் எழுதி வச்சுட்டார். கம்பெனி எழுதித்தாரே எலும்பு சம்பளத்தை வந்திருக்கிறான். உலகத்தில் டேய் இங்கே பாரு பிரிப்பள்ளி விளையாடுறேன் பாரு. கசகதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறோம் மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் தம்பி. அடே ஐயா இங்கே அண்ணனை பாருங்கடா. விழா கமிட்டி ஒரு 4 பேர்த்த அங்கே தூக்கிட்டு போக முடியுமா? நாடகத்தை கருத்து போடுவாங்க இவங்க. இந்த ஊரில் இன்னார் மயன் இப்படி இருந்தானே நீங்கள்லாம் பெரிய ஆளை வரணும். அப்போ இவருடைய பேனர் எதுக்கு வச்சுருக்கீங்க இங்கே தெரியுதா? ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டது. அதான் ஒன்று. அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. ஒரு தாய்மை குணம், நல்ல மனம். இந்த வாரு போயில தெரியாமல் இருக்கேன் அப்படியெல்லாம். இவங்களுக்கு என்ன நோக்கம்னா அப்துல் கலாம் சொன்னார், நான் செத்து போனேன் என்னையா? அப்துல் கலாம் சொன்னது, நான் செத்து போனேன் என்ன, நான் என்ன ஒரு ஆள் தானே ஜாவேன். ஆனால் அத்தனை இளைஞர்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறேன் விதைகளாக. கை தட்டாத கையை ஒடிச்சே வருவேன். என்ன கை தட்டாத தாலி மாடு ஜெயிச்சிருச்சோ இரு. அத்தனை இளைஞர்களை விதையாக விதைத்து விட்டு சென்றேன். இந்தியா வல்லரசாவது இளைஞர் கையில் தான் சொன்னார். உண்மைதான், சத்தியமாக இளைஞர் கையில் தான். பூலிப்பூ கணேஷ் போயில கப்பு சைடிச்சு பிட்டு படம். இதில் கை தட்டிக்கிறீங்க வாப்பா. எது கை தட்டின? பூரா கெட்டு போய் கிடக்கையில் எல்லாருமே சாதிக்கணும். பப்புன்னு போட்டு நிற்கக்கூடிய எம்கேஆரும் கஷ்டப்பட்டு விவசாய குடும்பத்திலே பிறந்து செம்புரியாடு மேய்ச்சி வந்தவன் தான் இந்த எம்கேஆர். செம்புரியாடு பயலுக்கு அவங்களுக்கு சிரிப்பு. அது மனிதனை நம்புவதை விட வாயில்லாத சீவனை நம்பினேன்னா அது உன்னை காப்பாற்றும். மனுஷன் நன்றியை மறந்துடுவேன். இந்த ஆட்டை அறுக்கிறியான் பாரு. இவங்கள்ட்ட எந்த நல்லதும் சொல்ல முடியாது. இவங்களுக்கு தேவை வந்து நங்கு நங்குன்னு குத்தணும், டான்ஸை போட்டு கட்டி பிடிக்கணும். எம்கேஆர் பயலுக கட்டி பிடிக்கிற பயலுக. அவன் அவன் என் தம்பி தான்டா. அவன் கண்ணங்கரையர்னு முண்டை. வணக்கம்டா புள்ள பாண்டா பயலுக, தாயமங்கலத்தில் சேவக்கறி பயலுக. பாபா லைனில் கரெக்டாக இருங்க பாபா. அவன் முண்டை குளிச்சு 7 நாள் ஆச்சு பாபா. எதுக்கு எடுத்தாலும் சொல்லணும் வெளியே இருந்துக்கிட்டே கக்கூசு பயலுக. என்னடா கண்ணி எங்கே வேணாலும் வணக்கம்டா புள்ள அப்படின்னு பார்த்தேன். ஒரு வீடியோவில் சட்டியோட ஒரு பொம்பளை வர்றான். வெளிநாட்டில் போயிட்டு அங்கே வணக்கம்டா சட்டி பயலுக. என்கிட்ட எல்லாரும் இந்த வாரு என்னே என்னே உன்னே அங்கே வானே அப்படி அண்ணன் நடந்து ஏர் ஸ்டைலில் அல்லுதப்பா சேச்சிக்கு மாதிரி. ஆண்கள் இத்தனை கெட்ட பழக்கங்கள் நம்ம செய்தாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு வீட்டிலே குடும்பம் நடத்தக்கூடிய இந்த தமிழச்சியை வணங்குறேன். எம்கேஆர் உலகத்தில் தமிழ் டீ விற்கிறவரா வேற என்னமாடா? இந்த யூனிஃபார்ம் உனக்கு சம்மந்தமே இல்லையே. எப்போ புத்துரு எத்தனை வருஷமா டொங்கஸ் போகிற? டொங்கஸ் போறியா? 40 வருஷமா? எந்த ஊர் உங்கள் ஊர்?
கருப்பாயூரணி. இந்த யூனிஃபார்ம் யார் போட சொன்னா? கண்டங்கர். அங்கிட்டு போய் இந்த யூனிஃபார்ம் வச்சு எதுவும் வசூல் பண்ணுறியா? உண்மையிலே இந்த வயசில் இரவு நேரத்தில் டீ விற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த ஐயா வணங்குறேன். ஐயா, 1 லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி கலப்ப? 2 லிட்டர் கறக்காத, கூட்டம் அதிகமாக இருக்குது, ஓசை உள்ளே விட்டு நீ வெத்து பணக்காரன் ஆகி காலையில் கருப்பாயூரில் ஒரு கடை திறக்கணும், நாங்கள் தெருவில் தெரியணும். எம்கேஆர் பயலுக, டீ பயலுக. உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான். ஆனால் கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர உலகத்தில் எல்லாமே கலப்படம். அதையும் இப்போ கலந்துருச்சு. எந்த பொம்பளையும் பிள்ளைக்கு பால் கொடுக்குறது கிடையாது. இந்த தண்டி பவுண்டா கேன் அதை அலசி அதில் ஆவின் பாலை காய்ச்சி கிழிச்சு பிடிச்சா ஒரு லிப்பரை மாட்டி மைண்டை கொடுத்தது. அவன் வேணாமா, வாய துற, அவன் சிரிக்காதிய. இன்னைக்கு சிரிப்பேடி கண்டாலி, நாளை கழிச்சு பாரு கூத்தா இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. பேக்கு ஒரு பக்கம் கிழிஞ்சு கிடக்கும், டிராம்பி பாசனம் நெளிஞ்சு கிடக்கும். அவங்க ஆத்தால அப்பனும் காலில் விழுவாங்க. ஐயா போயா, எப்பா எப்பா எப்பா, நான் போக மாட்டேப்பா. அவங்க அம்மா காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிறோம், அவங்க அப்பா கை ரெண்டையும் வண்டிக்குள்ள தள்ளுவாங்க. எம்மா 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 நான் போலமா, எம்மா நான் போலமா. வாத்தியார் அதுக்கு மேலே நான் போலமா. ஐயோ ஐயோ, ஏன் பூரா லீவு எடுத்துகிட்டு வந்த கடுப்புல என்னையை அடிப்பாங்கன்னு வாத்தியார் போக மாட்டார். ஒவ்வொரு வீட்லேயும் அக்கப்பூர் நடக்கும். டவுசர் இங்கே போட்டு குதிப்பேன். ஐயோயோ ஐயோயோ. ஆனால் அன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் சாதிக்கலையா? நீ என்ன பண்ணுற? இந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். பிள்ளை தவந்தவனையே டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து பொண்டாட்டிட்ட கேட்குறாரு அந்த பையனோட அப்பா, சுமிதா மயன் எதுவும் பேசுனானா? ஆமாங்க, காலையில் இட்லி ஊட்டினே என்னை கோத்தான்னு சொன்னான். ஓ மைக்கா, நோத்தா சொல்லிட்டானா? உடனே ஸ்கூலுக்கு போனடி மஞ்சள் கலர் வேணும் வந்துடும். நம்ம ஸ்கூலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படியே பாடம் சொல்லி கொடுக்க 25,000. ஓகே ஓகே. ஆயா செலவு பெட்டாக்ஸ் கழுவி விடுறதுக்கு 4,000, வண்டி வாடகை 8,000. ஓகே, பே பண்ணிடுறேன். இந்த பிள்ளை சேர்க்க வந்தியா? வா இருந்தேன் படவடன். எருமையா? என்ன இருக்கு? அருமையா? என்ன இருக்கு? எது என்றுமா? இன்றா என்றா? இன்று. அடுத்து நீயே சொல்லுவேன். ஐயா எழுதியிருக்க பாருங்க. இன்று அருமை அங்கு எம்ஜி அவருக்கு பி கண்டால். ஏய் எப்பா நீயே படிவேன், நீயே சொல்லிடு. என்ன எழுதியிருக்குன்னு சொன்னேன். வானே, நீ எழுதுனதை ஒன்னையால படிக்க முடியும், நான் எப்படி படிப்பேன்? கண்டாலுமே என்ன எழுதியிருக்கேன்? போலீஸ் ஐடி அப்புறம் வந்து வாங்கியா. சின்ன பெரியா பிரின்சிபல் கருப்பாயூரன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண? அந்த பேருக்கு சின்ன பிரியன் பிரின்சிபல் கருப்பாயூரன். 200 ரூபா. நன்றி. எங்க இருந்தா? ஆனால் நீ எழுதுன ஒன்னையால படிக்க முடியல பார்த்தியா? நான் எப்படி படிப்பேன்? என்னப்பா புத்துரு? என்னப்பா உட்கார வந்தாளா? யாரா பார்த்தாலும் பயந்து அடக்கடா. பொம்பளை ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, உங்கள் வீட்டுக்காரு தினசரி குடிச்சிட்டு வந்தாருன்னா நீ அழுகாத. ஏன்னா நீ நல்லா இருந்தாத்தே அவங்க நல்லா சாப்பிட முடியும். இந்த வாரு பூரா மருதமணி எங்கேன்னு எந்த பிள்ளையாவது புசு புசுன்னு இருக்கானா? அப்போலாம் 35. ஏய் அமைதியாக இருக்கணும் புத்துரு. அண்ணன் சொல்கிறத கேட்பேலப்பா. அப்போதான் உங்களை சிரிப்பு காமிப்பேன். உள்ள ஒரு நல்லா குட்டி இருக்கேன், அவெல்லாம் காட்டுவேன். 2 ஒம்பளை, 1 இந்த தண்டி 1 விதி. ஏன்னா முதல்லாம் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் தான் கொண்டு வருவாங்க மதுரைக்கு பிரசவம் பார்க்க. கூட்டு வரும்போது மாட்டு வண்டி கீழே கூலை கட்டாக வைக்கலாம். பிரசவம் பார்க்க போகிறேன் ஏன்னா கண்டனுக்கிட்டே சிக்குவாங்க. அப்போ எல்லாம் மாட்டு வண்டியை பற்றிட்டு வந்து பிள்ளை பத்து தூக்கிட்டு போகும்போது மாடு இழுக்காதான். அப்படியே திருப்போணம் தாண்டும் போது மானாமலேருந்து வந்தாங்கன்னா திருப்போணத்திலே மாடு படுத்தணும்.
ஏன்னா அந்த பிள்ளை ஒத்த ஒம்போல இந்த தண்டி இருப்பா. பிள்ளை உள்ள கிடப்பா கட்லா கண்ட மாதிரி. அது அப்ப ஏன்னா அந்த காலத்தில் நாட்டுக்கோழி முட்டை அது இதுன்னு ஊட்டி திண்டு குசிடுவாங்க. ஆனால் இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது. பிள்ளை எங்கன்னு கேட்டால் மணி பிரசுகளை வச்சிருக்கு. ஓ மயன் எங்க இந்த ஏன் காலங்கள் மாறி போச்சு. இவங்க கையிலெல்லாம் செல்ஃபோனை வச்சுருக்காங்க. அப்போல்லாம் என் கையிலெல்லாம் ஓலை கொட்டாச்சியை கொடுத்து எங்கள் அம்மா இப்படி காராச்சாவை அள்ளி போடும். களிச்சேரி வயக்காட்டில் உட்காந்து திண்டுக்கிட்டு இருப்பேன் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டே. அன்னைக்கு 1 ரூபா காசு வாங்குறதுக்கு எங்கள் ஐயா கோடாங்கி பின்னாடியே 8 குறிக்கு நான் சாம்பிராணி ஓடணும். அப்போ தான் கட்டாளமே கொடுப்பேன். இன்றைக்கி 500 ரூபா கொடுத்தாத்தையும் பள்ளிக்கூடம் போகிறேன். இல்லைன்னா பாதிலே போய் வெற்றி தேட்டருக்குள்ளே பூந்துடுறாங்க இவங்கெல்லாம். அவோ என்னப்பா நீ போக மாட்டியா? என் தங்கம் என் பண போட்டி ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வா. சீமான் நகரின் நொண்டி சாமி வாழ சுருட்டுது. சின்ன பிரியா அப்பா உன் கண்டு கதறதுற இன்னொரு 300 வாங்கிட்டு வாடா. இப்படி கேட்டால் தான்டா ஊரில் வசூல் பண்ண முடியும். வேணா மதம் பழக்கம் இந்த உழைக்கிற பாமர தமிழனுக்கு இந்த பிறவியை தவிர அடுத்த பிறவி பிறக்க போறது இல்லைன்னே. பிறவி என்பது 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம். இந்த ஒரு பிறவியில நம்ம நல்லா வாழ்ந்தோம்னு பேரெடுத்து போகணும். முன்னே எங்க அக்கா இங்க உட்காந்துருக்க ராஜ நடிகை. நான் அன்றைய காலத்திலே பார்த்து வளர்ந்தவர்கள் இவர்களெல்லாம். இந்த நாடக மேடைக்கு பக்கத்தில் இருக்கார் பொன் முருகதாஸ் அண்ணன் அவர்களும் எங்கள் அக்கா ஜெயவச்சி அக்கா. அதுக்கப்புறம் சீரகம்பட்டி என் அன்பு மாமா படையப்பா அவருடைய தவ புதல்வி என் தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு. ஏய் புத்துரு தாட்டா காமிக்கிறா மணிகண்டா வாழச்சுருட்டு இந்த மாடு வலதுகம் பாண்டிமுனி வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டும் குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள காடமங்கலம் முருகவேல் மாற்றுத்திறனாளிகள்லாம் மாற்றம் ஒரு குறையில்லை. உண்மை போன்று சமூக சேவை செய்யக்கூடிய மனிதர்களை எம்ஜிஆர் பாதம் தொட்டு வணங்குகிறேன். மாற்றுத்திறனாளிகள் வாழ்க வாழ்க. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ஜாமி எங்க ஐயா. 10 வயசு புள்ள என் தங்கோ என் சாமி என் ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டைகள் அஞ்சு மோச்சு வாங்கி தந்தையா. இடியல் சட்டைகள் அஞ்சு மோச்சு வாங்கி தந்தையா. பட்டஜாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா. பட்டஜாராய குடி போதையத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம் இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்கம் அரசாங்கம் விற்கத்தான் செய்ய. நம்ம பார்த்து திருந்தி நடந்தா 10 பேரை போல ஒரு ஆளா நீ வாழலாம். என்னடா சமயா சரிதானடா? இருந்தா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மதும் பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. இந்த கைதட்டின ஒரு 4 பேர் தான் குடிக்கல. மத்தாலாம் தனியை போட்டு தான் வந்தியா?
எத்தனை பாண்டிமுனி கோயிலில் நீ சத்தியம் பண்ணாலும் குடியை நிப்பாட்ட முடியாது, சும்மா அடிச்சு விடுவாங்க. இங்கிட்ட திருநெல்வேலி பக்கம் காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்காமடா, அப்புறம் அங்கே போய் கயிறு கட்டினா திருப்பி தண்ணி அடித்தா ரத்த வாந்தி எடுத்து திருந்திடுறாங்களா, அப்போ மைத்தை திருந்துவேன். எத்தனை சத்தியம் பண்ணி டெய்லி பொண்டாட்டிகள்லாம் நீங்கள் நம்பாதியா தாய், புருஷன் டெய்லி உன்னை குனியை சொல்லி தலையில் அடிப்பேன், உன் தாலி ஏறி என்றைக்கு அடிக்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பீர் மட்டும் சாப்பிட்றேன், திருந்த மாட்டேன். ஆனால் மதுவை ஒழிப்பதற்கு எத்தனை சத்தியம் பண்ணாலும் ஒழிக்க முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும், நிறுத்தவும் முடியும். அப்படி நிறுத்தின வந்தேன் நான். உண்மைதான். அம்மா மெதுவாவா, சாச்சு விட்டு எரிச்சு விட்டு போ, மெதுவாவா, ஒன்றும் இல்லை. இந்த மனு கொடுக்க வேண்டியா. எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு பி கணேசன் ஆண்டார் கொட்டாரா மானே. எங்கடா என்ன சித்தப்பெல்லாம் காணா, செல்வான் மொத்தா எங்கடா இருக்க, எங்கிட்ட இருக்கேன்னு தெரியல, 1000 ரூபா தரமாட்டேன். நன்றி நன்றி கணேசன். போ போயிரு. ஐய பேசு. மறுநாள் பூரா இதில் என்ன கொடுமைன்னா, தண்ணி அடிச்சுட்டு வந்து என்கிட்ட போட்டா எடுத்தாலும் பரவாயில்ல, முத்தம் வேற கொடுக்குறாங்க. அப்படி முத்தம் கொடுக்கும்போது அவன் அடித்த சரக்கு கணேஷ் போயில முட்டுக்கான பூலா. இந்த பொம்பளையெல்லாம் புரிஞ்சு போயில போட்டால் எப்படித்தான் முத்தம் கொடுக்க விடுற, சிறுநாய் பீவாட வரும், அதுவும் இப்படியே வருவாங்க. ஐயோ வெட்டி இழுத்து குடும்பத்தோட கட்டில் நெளிச்சு. எத்தனை ஆலயங்களில் அது கிராமம், நீங்கள் சொல்லணும். நான் ஏற விடலை ப்ரோ. அங்கங்கே ஏறினா நான் என்ன செய்வேன், மொத்தத்தில் முள்ளை வெட்டி அடை ஒரு உள்ள ஏறாத, யார் மேடையில் ஏறாது எப்போ, சரிதானே? அங்கிட்டு ஆள் நின்றுக்க. ஏன் ஒவ்வொரு ஆளாக தவி வர்ற, என்னமோ கட்டலா மீன் பரியில் வந்தது மாதிரி. எத்தனை ஆலயங்களில் அமைதி. சாமியை பற்றி கூப்பிட போகிறேன், பேசாமல் இருங்க எல்லாரும். கூப்பிடவா? இந்த சாமி என்ன டீ சாப்பிட்டுட்டா இருக்கு, எனக்கு தெரியும் ப்ரோ. இந்த மாற்றுத்திறனாளி என் நண்பன் முருகவேல் சார்பாக அம்பளிப்பு வழங்கியிருக்கிறான். நன்றி நண்பா. பாசத்துக்குரிய அன்பு மாமா நமது எம்எம் ராஜா, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் எம்எம் ராஜா, எங்கள் அக்கா ஜெயப்பிரியா அவள் குடும்பத்து சார்பாக, என்னுடைய மாப்பிள்ளை மந்தக்காலை முத்துக்காலை சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய உசலே எம்எம் ராஜா அவருடைய குடும்பத்தார்களுக்கு, அன்பு மாப்பிள்ளை மந்தக்காலை முத்துக்காலை அவர்களுக்கும் நன்றி. அன்பு சகோதரன், கத்தியை எடுத்து கலவரம் செய்து விட பேனா நுனியிலே நாம் எதை நினைத்தாலும் சாதிக்கலாம் என்று சொன்ன தேவேந்திரோல மக்களின் எழுச்சி நாயகன், இளைஞருடைய வழிகாட்டி, என் அருந்த நண்பன் தீபக் பாண்டியன், புரட்சியாளர் தீபக் பாண்டியன் சார்பாக நன்கொடை வழங்கிய என் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அடுத்த அம்பளிப்பெல்லாம் வாங்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க வேணாம், அமைதியாக நாட மாட்டோம். உண்மையிலேயே இந்த வீரபாண்டியன் நகரில் இங்கே தூத்துக்குடியிலேருந்து வருகிறது அந்த இந்த உறவுகளை நம்ம கைதட்டி வர இருக்கோம். அதே நம்ம மண்ணுக்கு கிடைச்ச பெருமை. ரொம்ப நன்றி நன்றி அண்ணே. தூத்துக்குடியிலேருந்து வந்து பொன்னாடை ஓத்தி என்னை கௌரவப்படுத்திய உறவுகளுக்கு நன்றி. பேசாருக்கு ஷார்ப்பா வை கண்டங்கர். வீரபாண்டி நகரினிலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பாண்டி முனியா, பாண்டி முனி தத்துரமா இருக்கிறான் ஐயா, இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. வீரபாண்டி நகரினிலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பாண்டி முனியா, பாண்டி முனி தத்துரமா
இருக்கிறானையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிசரி காளி முனியந்தா, கள்ளிசரி காளி முனியந்தா. அண்ணே பாண்டி முனிய பார்க்கத்தானே நிக்கிறானையா. வீரபாண்டி நகரினிலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்குது வாரையா. இந்த சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்குது வாரையா. கோடான கோடிசனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடிசனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா, 18 படிகாரப்பா. 18ஆம் படியா வீரபாண்டியன் நகருக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. வீரபாண்டி நகரினிலே தேவேந்திர குல மக்களுக்கு காட்சி தரும் பாண்டி முனியா. பாண்டி முனி தத்துரமா இருக்கிறானையா. இந்த பாண்டி முனி மக்களை எல்லாம் காக்குறானையா. என்ன கரத்திலும் பொன்னலவனக்குடியே மதிமரியாதைக்குரிய வீரபாண்டிய நகர் கருப்பாயணி கிராமத்திலே ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் தேவேந்திர குல வேளார் சமுதாயம் நடத்தக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துக்கு தலைமை மாண்புமிகு பி மூர்த்தி BA அவர்கள், வணிக வரி மற்றும் பத்திரிகை பதிவுத்துறை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு எம் குத்திசிகாமணி அவர்கள் தொழிலதிபர் மற்றும் உயர்திரு PKM குடும்பத்தார்கள் அவர்கள் ஒத்த வீடு, உயர்திரு MP குமரன் MPA அவர்கள் தொழிலதிபர், MP மகால் சிவஸ்ரீ அபிராமி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கருப்பாயூரணி, உயர் திருமதி K ராஜாத்தி அம்மாள் பூசாரி அவர்கள் ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோவில் கருப்பாயூரணி, மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் கருப்பாயூரணி, காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் மாட்டுத்தாவணி காவல் நிலையம் அத்தனை பேர்கள் ஒத்துழைப்போடு அன்போடு ஆசியோடு இந்த தேவேந்திர குல வேளார் சமுதாயம் இந்த வீரபாண்டி நகரிலே இந்த பாண்டி முனியனை வணங்கி இந்நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்து ஊர்லிருந்து இந்த வீரபாண்டிய நகருக்கு நாங்களும் உறவுகளாக ஒன்று சேர்கிறோம் என்று வருகிறந்த வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். வீரபாண்டிய நகர் பாண்டிகோவில் பூ அலங்காரம் செந்தில் செகதீஸ் 2K பயலுக 2K ஈவெண்ட் பயலுக 2K ஈவெண்ட் பயலுக சார்பாக 501 வணக்கம்டா புள்ள பச்சை பயலுக. என்ன புத்துரு என்னப்பா எதுக்குத்தே நீ வந்த? நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய எனது அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளை வேடன் விரத்தனாக நடிக்க காத்து குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி மன்னார்குடி மண் கண்டெடுத்த S அபிராமி அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். சின்ன வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரம் போட்டு இன்ன வரைக்கும் அந்த பெயர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது மியூசிக் டீச்சர், இசை கல்லூரியிலே முறையாக பயின்று இசைகளை கற்று எத்தனை மாணவர்களை மாணவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு இசை வாத்தியராக திகழக்கூடிய இந்த வயசிலே இவனை நான் வணங்குறேன் நண்பன். புதுக்கோட்டை S
பிரபுராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஹலோ ஹலோ கொஞ்சம் சார்பு செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசமே எடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட மூடலோ. ஆழம் குயில் மேலே கனித்தேன் கனிகளை தேடது. ஆசை கிளி பார்த்த என்று ராகம் வந்து பாடுது. காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா. புவாசமேளை போடுதமா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நன்றி நன்றி நன்றி. சக்கரவர்த்தி வீரபாண்டி நகரைச் சேர்ந்த ராமு அப்பா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அப்பா அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார். சந்திரா மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார். அதற்கு அடுத்தபடியாக ஏ ஏ ஏ ஏ மெது உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் பண்ணாது ஆத்தா, அப்படியே உட்காரு. மாடு ஒன்றும் பண்ணாது. வழியை மட்டும் விடுங்க போயிடுவேன் அவன் பாட்டுக்க. போடா, ஒன்றும் பண்ண மாட்டேன். போடா, விலைக்கு இடம் மட்டும் விட, அவனுக்கு போயிடுவேன். போடா போ. மாடு தெய்வம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டே கலை எவனை கொண்டானோம். நீலகண்டேன் ஜீன் தலைங்க வா. 2 குத்து குத்திட்டு காசை வாங்கிட்டு நோகாமல் போகலாம் பார்க்குறேன். நான் விட மாட்டேன்ல. நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் அப்படியே போட்டால் உனக்கு காசு தருவேன். இல்லைண்டா உன்னை காமாடு தளமாடா இருறான். பாடவா? எப்படி பாட்டு எதிர்பார்க்குற? மெலோடியா? உள்ளருக்க போகையில் பாடவே இல்லைடா அண்ணா. கன்னி பொந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை மெதுவா தந்தி அடிச்சானி உன் மச்சானி எதையோ. ஏன் போடுறதுல ஏறி பார்க்குறியா? போடுப்பா. எதையோ சொல்ல துடிச்சானி கை வச்சு. நீ பஜனைக்கு போடுறவனா? பாசத்துக்குரிய இந்த எல்லாரும் அமைதியாக இருக்கணும். ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சார் போயிடா, இவனை அரையணும்டா மயிர்மேனே. பேச வைக்கிறேன் என்னமா அனகுண்டா படத்துக்கு டப்பிங் பேசுகிற மாதிரி 1900 அந்த அனகுண்டா படத்துக்கு சூழி ஆக்கி போகாத. என்னடா சார் போய் வா, நம்மளுக்கு வேணாம்ட்டாப்பா, இங்கே போய் கொடுப்பான். ஓ
உசிலம்பட்டி வட்டார தேவேந்திரகுல வேளார் சமுதாயத்தின் சார்பாக 101 நன்றி ப்ரோ. கைதட்டலாம். இப்போ இந்த வீரபாண்டிய நகர் கருப்பாயூரணி என் அன்பு உறவுகளே, இந்த 100 ரூபாய் வச்சுக்க, நீ வீட்டுக்கு போ. உங்கள் எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறது பூராமே ரசிகர் என்று நான் சொல்லுவது இல்லை. நீங்கள் எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருப்புவனம் புதூரில் ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு வீட்டில் சிலிண்டர் கசிவாகி அந்த வீடு எரிஞ்சு, அந்த வீட்டில் இருந்து மொத்தம் 3 பொம்பளை பிள்ளை, அவங்களுக்கு அப்பா அம்மா. ஒரு வறுமையான குடும்பம். கதையை கேளுங்க. கீரை முண்டை, அமைதியாக இருங்க. உங்களுக்கு நடந்தால் தாண்டா அதெல்லாம் தெரியும். தம்பி, இதில் ஒரே விஷயம் நான் சொல்கிறத கேட்பே முடியாது. நான் எவ்வளோ ஒரு போராட்ட நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது தம்பி. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கேளுங்கண்ணே. என்ன அந்த பாப்பாவுக்கு வர்ற 6ஆம் தேதி கல்யாணம். சேர்த்து வச்ச நகை 3 லட்சம் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்தா அந்த 3 லட்சமும் எரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் அறிஞ்சு திருப்புவனம் புதூருக்கு போய் என்னால் முடிஞ்ச உதவி 25,000 கொடுத்தேன். அந்த குடும்பம் இங்கே இந்த வீரபாண்டிய நகர் இந்த மக்களை பூரா சொந்தமென நினைத்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைய என்ன ஒரு சிங்கமுனார் நகை கடை பேர் என்ன? காந்திமதி. சிங்கமுனாரி காந்திமதி பெரிய நகை கடை. எங்கள் அன்னை சொன்ன உடனே அந்த 2 பெண் குழந்தை பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2வது பாலமேடு. அது என்ன? அது இங்கே வாவேன், உன்னை மேனேஜராக வைக்கிறதுக்கு தாய்லி அவனை இல்லைறான். எங்கே என்ன சொல்கிறேன்? வசந்த் பர்னிச்சர் பாலமேடு. வசந்த் பர்னிச்சர் பாலமேடு சார்பாக அந்த 6ஆம் தேதி கல்யாணம் நடக்கிற அந்த பொண்ணுக்கு சீர்வரிசை, அந்த பாத்திரம், கட்டில் அத்தனையும் தரணும்னு சொல்லிட்டாங்க. அத்தனை உறவுகளுக்கு நன்றி. நீ இங்கே இருக்க நரேன், எங்கே போயிருக்கடா கீரை முண்டை? மேனேஜர் முகரம் மயிரை பாரு, அங்கே வர சொல்லுப்பா. வாங்கதா. அன்போடு அந்த கிராமத்தார்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த புதூரில், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. திருப்புவனம் புதூரில் இருக்கவங்களுக்கு. இந்த அம்மா தான் எங்கள் பாப்பா. அங்கே சும்மா வாத்தா, அண்ணன் நிற்கிறீங்க, வா வர சொல்லுத்தா, ஒன்றும் கிடையாது, வா. இவ ஊரா நம்ம அண்ணன் தம்பி தான். இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்க போகிறேன். கண்டிப்பாக கட்டி கொடுத்துருவேன். வந்துறியாத்தா? ஆமாம், எந்த குறையும் வராது. அதை பற்றி கவலைப்படாத. வீடு எரிஞ்சா என்ன, இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ போகிறோம். உனக்கு நல்ல வாழ்க்கையும் ஏற்பட போகுது. நீ கவலைப்படாத. எதாக இருந்தாலும் அண்ணன்ட்டு கேளு. யார் சொன்னாலும் எம்கேஆர் எங்கள் அண்ணன்னு சொல்லு. ஓ, காப்பாற்றி விட்றேன். எம்கேஆர் மட்டும் கிடையாது, இந்த இருக்க எல்லாருமே அன்னைக்கு தான். சரிதானப்போ? நன்றி ராமராஜ். பார்த்துக்குறோம். பேண்ட்டை மாற்று, 7 நாளாக போட்டிருக்கேன். ஓடிடு. நன்றி. அடுத்தபடியாக ஆடல் அரசி எல்லாத்தையும் சொல்லியாச்சுல. அபிநய சுந்தரி. இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளை. மருதமணிக்கு ஒரு ஜோடி, எனக்கு ஒரு ஜோடி. ஆனால் மருதமணிக்கு பெருங்கொண்ட மாட்டை தள்ளி விட்டுருவேன். நான் ஒல்லியா இருக்க பிள்ளைய ரப்பு ரப்புன்னு அடிப்பேன். சிரிப்பு அழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ். புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடனம். அங்கே எங்கே பார்க்கலாம்? சுண்ட கஞ்சி சோறுடா, துடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாரடா. சலுமையா சுண்ட கஞ்சி சோறுடா, துடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாரடா. இன்னும் பஞ்சாயத்து முடியல புத்ரு. ஆனால் உங்களோட நான் பிறந்தமுன்னு சொல்கிறதுக்கு நான் கேவலப்படுறேன். நீ அண்ணன் தம்பியா? உன் கூட நான் பிறந்ததுக்கு வைக்கப்படுறேன். என்ன செய்ய போகிறேன்?
நான் சொன்னா கேட்க மாட்டேல எல்லாரும். இல்லைன்னா இந்த பாக்ஸ் கூட தூக்கிட்டு போய் என்கிட்ட வித்துட்டு போ. சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். ஓனர் இருக்கிறது தெரியலடா. தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய தீர்வம் என்று ஒரே முனப்போடு வீரத்தை மண்ணை முத்தமிட்டு களமரங்க காத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. இந்த காளையிடம் இந்த வீரர்களிடம் ஈடு கொடுக்குமா அந்த 2 கடமாட்டு சிந்து மாடு டொங்காஸ் கப்ளிங். எனது அன்பு அண்ணன் மருதமணி பயலுக வீரபாண்டிய நகரிலே நம் உறவுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல இனத்தில் பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன் மருதமணி. எனக்கு பெரிய பாமையன். ஆனால் லேடிஸ் விஷயத்தில் 2 பேரும் டேஞ்சர். அதான் அப்படி இல்லத்தா, காலிப்பை கிடையாது. அதை அவனை தொட விட மாட்டேன். ஏன்னா தொட்டோம்னா மாடு அதே கோமியை வடைக்க தெரியும். அப்பப்போ ஆனைக்கு எப்படி ஆனைப்பாக அங்கூசத்தை வச்சு ஏத்துறானோ அந்த மாதிரி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை வெயிட் உள்ள பொருட்களை தூக்குனால் எலும்பு விலகிவிடும் என்பதற்காக ஒரே ஒரு வேப்பமுத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து வாமப் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் இன்னும் சில நேரங்களில் இப்ப வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். மருதமணி கைதட்டலாம். மருதமணி அன்னை மட்டும் கிடையாது, எத்தனை பேர் நாடக கலைகளை நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நான் வளர்த்து விட்டு அழகு பார்ப்பேன். ஆனால் மருதமணி அன்னை இவ்வளவு பேர் வாங்கினது அதனுடைய திறமையை வைத்து. எம்கேஆர் கிடையாதுங்கய்யா, ஆனால் விதை போட்டது நான். கைதட்டலை. இப்ப அந்த விதை முளைத்து மரமாகி இத்தனை பறவைகளுக்கு நிழல் கொடுக்குதுன்னா அது மருதமணியோட திறமை. விதை போட்டு தண்ணி ஊத்தன வேணாம், அவ்வளோ. எறும்பு சட்டிக்குள்ள கடிச்சு குடிச்சா என்ன ஒரே மாதிரி அணத்தெரிய புறோ தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது. எத்தனை திருத்தலங்கள் இருந்தாலும் புண்ணிய ஸ்தலமா விளங்கக்கூடிய திரு புவனம். எல்லாரும் திருப்ப வனம் உண்டு கிடையாது, திரு புவனம். மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சென்ற இடமெல்லாம் தன் பிறந்த மண்ணுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கிய இந்த காலை திருப்புவனம் விஜயகுமார் ஆடியோ. சூப்பர் சூப்பர், சொல்ல தேவையில்லை. கைதட்டம். குமார் மை சட்டி இதுதாமா திருப்புவனம் நகரு சொந்த ஊருமா எங்க விஜயகுமார் மை சட்டி திருப்புவனம் சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டுதான் விஜயகுமார் மை சட்டி இதுதாமா. இங்க பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா. நீங்க வாழ்க வாழ்க திருப்பவன விஜயகுமார். நீங்க வளர்க வளர்க திருப்பவன விஜயகுமார். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் எழுச்சி பாசறை வீரபாண்டியன் நகர் கருப்பா யூரணி பந்தல் அமைப்பு எம் முத்து காமாட்சி டி பாப்பாங்குளம். அருமையான கொட்டகை, அப்படியே சிமெண்ட் மாதிரியே வெயிட்டில் போட்டிருக்காங்க. கொட்டகை எங்கே போட்டிருக்காரு? அடாடா, கொட்டகை தகர்ந்துருச்சாடா. இங்கன்னு இருக்குது 2க்கு 2 தான் அங்கிட்டு கொட்டகை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சோறு போட முடியும். காரணம் நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி.
எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேருக்குமே சொந்தக்காரன் அடியன் எம் கே. நல்லா இருக்கு, எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எம் கே ஆர். நான் சம்பாரிச்ச சொத்துன இந்த சொந்தம் தான். திரும்ப சினிமாவிலையும் தொலைக்காட்சியிலையும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆவணியோட சினிமா பக்கம் போயிட்டு பாரு. ஏன்னா இந்த அன்பாலயத்தில் இந்த மக்களை கஞ்சி ஊற்ற தினசரி நாடகம் ஆடினாத்தேன். அடுத்து யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம அள்ளி கொடுக்கணும். அதுக்கு சினிமாவில் போய் சாதிக்கணும். போகிறேன், போயிட்டு மறுபடியும் நாடக உலகத்துக்கு வருவேன். என் ஆயுள் உள்ள வர நாடக கலைஞனா கோமாளியாகத்தான் இருப்பேன். சினிமா நடிகர் அப்பாற்பட்டது. எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு அந்த 2 பொம்பளையும் அந்த சூமக்கால் வயலையும் இழுக்கிறேன். பிஆர்கே கிரீன் மணிமாறன் ஆண்டார ஒட்டாரம். மானே சித்தப்பா என்ன கொத்தா செல்வான், காசு தரவே இல்லை, வந்திருக்கானோ இல்லையா? நல்லா கடலிலே தனிமையில் கண்மணிவள் நினைவில் களைப்பாருவே அலைகடல் தத்தளித்தாளோ அவள் நினைவில் முக்குளிப்பே அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டி சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்தி நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தி ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிளியே ஆற்றிலே கரையில் நின்று அக்கரைக்கு தோதவிட கூடலா எண்ணத்தை சொல்ல நடுவாடி அன்னப்பறவையை நான் இங்கு தேடுவே அடியே அமுதே இதுவே போதும். வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்க கடன் மீதான தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்திற்கு திரையென்ன காதலிற்கு மறைவென்ன எங்களுக்கு என்ன புரியும் பிரிந்தது உயிரல்ல உணர்ந்தா விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே கண்ணி துடித்தானே கட்டும் மரம் மீது காளி தவிப்பேனே
காதலின் இடைவேளை விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டும் மரம் கடலாடி கரை தேரும் நேரம் ஒப்பிடிக்கும் நேரம் உண்டு முத்திடிக்கும் நேரம் என்று சித்திரமே முத்து ரதமே கட்டும் உண்டு காவல் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நெத்திளமே முத்து ரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காத காத்தி நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோறாது அற்புதமே அன்ன கிளியே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது சித்திரமே முத்து ரதமே வராம மூக்குல தேய்க்க வேண்டியது நாக்கு தேய்க்க வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கும் வணக்கங்க. மேட கிராஸ்ல இருக்கா இல்ல நான் கிராஸ்ல நிக்கிறேனா? சரியா தானே இருக்கு? சரி அண்ணா. என்னங்க? வந்தமா ஆடத போடுமா? பொட்டிகார அண்ணே. சொல்லுங்க. ஆரம்பமா? சொல்லுங்க அண்ணாஜி. என்ன ரொம்ப வருத்தமா இருக்கீங்களே? இல்லையே. அப்பலாம் ஒண்ணும் இல்லையே. சரி சரி அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆத்தா. நான் பண்ண கடிச்சு வாசிக்கிறேன். பவளவாயில தெரிகிது அழகே பார்த்ததுமே கண்ணு துடிக்குது மனசுலயே அப்படி யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா? இதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து நம்பரே முன்னால நீ பாட்டி பின்னாலே டிசிப்ளின் முக்கியம். அந்த கொல்கதையை என்னைக்கு நீ நான் போறேன் முன்னால நீ பாட்டி பின்னால பேசவே மாட்டேங்கிறான். நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால நான் கேட்டோம் பேசாதே கண்ணால அம்மா அம்மா வாடல
வஞ்சுக்கிட்டே இருக்கா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தாரத்துல விட்டுட்ட அப்புறம் ஆத்தரத்தை விட்டு புட்டு அதுல நான் சூடானு மோகினி சூடானு வேற என்ன பண்றது? இதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? இது புனிதமான விஷயம் இல்லையா? நீ சுதி எப்படி தேவலாம் என்ன காதலி போறாயிரம் உண்டு என்ன கட்டிக்கிறேன் முதன உண்டு உனக்கு வாங்க போல எனக்கு ஆசை ஆனா எனக்கு முத புரிசி இந்த கதா அவளுக்கு வருது வரமாட்டி நிமிர்ந்து தாடி நான் தரமாட்டி நிமிர்ந்து கட்டப்பட்டவங்க வாங்க போங்க நிமிர்ந்து கட்டப்பட்டவங்க வாங்க போங்க நான் சூடானே மோகினி கை தீட்டாதே மார்கழி சரிப்பட்டு வராது. கொஞ்சம் இழுத்து இழுவையா போட்டுவிடு. நம்ம தங்கச்சியை இந்த மூஞ்சிக்கு அக்கால கொடுக்கறதே பெருசு, தங்கச்சி வேற கேக்குதா? தங்கச்சி அழுகாம இருக்கா? ஓரட்டே செடு கூப்பிடுது முத்தமா ஓ பின்னாலே நான் பாரு முத்தமா ரெட்ட செடு கூப்பிடுது முத்தமா ஓ பின்னாலே நான் பாரு முத்தமா எனக்கு கூச்சா வராதா? நீங்க சொல்ற பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏங்க பார்த்தனால நீனே வைக்கப்படுற ஓம் கண்ண தரக்கணும் சாமி கைய பொடிக்கணும் இல்ல அவர் நேரா இங்க தான் வந்தாரு. அதான் என்கிட்ட வந்து கொடுக்க கண்ணை திறக்கணும்னு அவர் திறந்துக்கிட்டே போறாரு. அதை பார்த்து ஏறிக்கையா ஏறிக்கையா இருக்காமல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சார் இல்ல என்ன எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர்ல எடையா பாட்டு பாருங்க. பொட்டிக்காரே ஒரு நேரத்தை பழக்க முடியும் இழுத்து அப்படியே பாத்துக்க வச்சுக்க எப்பலாம் ஒரு ரூபா தாரே ஒரு ரூபா பதட்டா நம்ம ஓட பக்கம்
உனக்குள் என்ன பொருத்தம்? என்னத்த மோந்து வாத்துக்கிட்டே திரியுது, அது என்னவா இருக்கும்? மச்சான் அழகா இருக்காருல்ல? ஒத்தரு பகிதாரே பரவன பத்தட்டும் தாரே அம்மா பாட்டா பாரு. சரி சரி எப்ப பாடினார் அம்மா பாட்டு? பொட்டிக்கார் பிரபுராஜா நடித்த பொட்டிக்கார் அவர்களுக்கு, இது பொட்டிக்காரா நடித்த பிரபுராஜா அவர்களுக்கு நமக்கு மொய் வந்திருக்கு. அப்ப 25 ரூபாய் என் காசை கொடுங்க. ஒண்ணுமே புரியல உலகத்திலே, ஒண்ணுமே புரியல உலகத்திலே. அடுத்து என் தங்கச்சியை கூட்டு வரவா? நான் போயிட்டு என் தங்கச்சியை கூட்டி வந்து 2 பேரும் சேர்ந்து கிளுகிளு போய் ஆட்டுறோம். நல்லா இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு பாசமா அண்ணனே. அதுவும் அக்காவா? ஆமா. அந்த புள்ள வந்தவனா அண்ணனுக்குது, நீ அண்ணனுக்குற. அப்புறம் அக்காவை மறந்தாலும் தங்கச்சிக்கு வேணும். அப்பதான் வெளியில தெரியாதுல்ல. என்ன வெளியதான்? போங்க. புரிஞ்சுட்டா. நல்லா இருக்கீங்கல்ல? என்னது? நல்லா இருக்கிறேன். அப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா செய்தான். அது அது வந்து சிறப்பு நடந்துட்டு இருக்கு. நீங்களும் கவலைப்பட வேணாம். அதுதானே. அப்புறம் அண்ணே 4 பேருக்கு வணக்கம். நீங்களும் அப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும், நல்லா இருப்பீங்கன்னு தெரியும்.
யூடியூப் சேனல் எடுக்க இப்பொழுது நன்றி. அப்புறம் மைசூர்கார் நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? அப்புறம் அண்ணே நம்ம போவோமா? நல்லா போடு, நறுக்கு போடு. போவோமான்றேன். நான் போமானே எங்க கூப்பிடுற? எங்கயாவது போவான். எனக்கெல்லாம் ஜோலி கிடக்கு. என்ன ஜோலி? வேலை கிடக்கு. ஒரு வேலை ஜோலி பார்த்து ஆளை பார்த்து நீ கூட்டிக்கிட்டு நீ கிளம்பிரு. அப்படிதான் நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிரு. சீக்கிரமா கிளம்பிடுவேன். நீ பொட்டு வச்சு திங்க போடும் ஊருக்கு நீ மகுடும் உன்னை வெட்ட தட்டி இழுத்து வரும் கொரோனா தங்கரதோ அடடி தங்க குட்டி சததா 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 ஓ பேரு சொல்லு சததா 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 நீ பொட்டு வச்சு திங்க போடும் ஊருக்கு நீ மகுடும் பொட்டு தொட்டி இழுத்து வரும் கொரோனா தங்கரதோ
மல மல மல்ல மல 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 மல்ல மல மால மருத மல இன்னும் ஒன்றீங்க எஃபெக்ட் நல்ல இப்பதான் கிளம்புதான் நான் கேக்குறேன். சொல்றியா மம்மோ நீங்க வேற எதை யாபகத்துல இருக்கிறீங்க? ஜன்னல ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசைகள் இரு ஆராதனை என்னங்க ஆறு காதல் வைபோகமே காணும் நன்னாடிலே வானில் ஒரு இளமா கூப்பிட்டா ஓடி வருவானா எங்க அலி துளி போட்டு அடி வருவானா இவ கூப்பிட்டா ஓடி வருவானா இன்னும் உங்களுக்கு சும்மா இருக்க இவ்வளவு நேரம் கிளம்பாது இனிமே கிளம்பி என்ன பண்ண போகுதா? எங்க அக்காவை கூப்பிடவா? உங்க அக்காவை நீனே சேர்ந்து பொட்டிக்காருக்கு ஒன்றும் புரியல. ஒன்று இப்படி பார்க்கவும் ஒன்று அப்படி பார்க்கவும் கண்ணுக்கு குடிச்சியா இருக்கு. இப்படி பார்க்கல. ஏன் சொல்ல மாட்டீங்க? இன்னொன்னே வர சொல்லு. ஐயப்பா அது வள்ளிப்பா அது சிவகாசி ரதியே சிரிக்கின்ற ரதியே உன்னை இந்த சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வடியே உன்னை இந்த காலம் பார்த்தது தாய் அந்த காலை பரியராகி சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வடியே கும்பிட பால தெய்வம் குறுக்க வந்ததையா ஏப்பா என்னமோ சொன்னீங்களே இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல நல்லா அப்படியே எதை சொன்ன ஆடுறேன். நம்ம தங்கச்சி நீங்க தான் சொல்லணும் பாக்க உள்ள வராதீங்கன்னு சொல்லி லேடிஸ் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன வேலை? டிசிப்ளின் வந்து முகத்தை பார்க்க முகத்தை கீழே பார்த்து ஒழுக்கமா அதே ஆபத்துல இருந்துங்க. இருக்கிறீங்க. அப்புறம் எங்க அக்கா சும்மா மாங்கனிகள் தொட்டிலே தொங்குதடி அன்பே நான் ஒண்ணு சொல்லவா? பொட்டிக்காரருக்கு கிளம்பிருச்சு நான் என்ன ஐயப்பா வரல நீங்க என்னங்க பொசுக்கு நீங்க கூப்பிட்டே நான் வரலன்றுச்சு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமட்டா போறீங்கல்ல ராசாவே ஏ ராசாவே என்னடா கொஞ்சம் சொல்லுங்க பூவே தலையில பூவை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமட்டா போறீங்கல்ல ராசாவே ஏ ராசா அட என்னடா கொஞ்சம் சொல்லுங்க
எடுத்து வச்சிருக்கிறாரு. கையை எடுத்து வைக்கல, அவர் கம்பு எடுத்து வைக்கிறார்.